ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்டு டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி மல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சூடான இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான தக்காளி மல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா சுவை வந்து நல்லா இருக்குங்க. மிதமான தீயில வச்சு உளுத்தம் பருப்பு நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறிடணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே காரத்துக்கு வரமிளகா 5 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். பூண்டு பல் ஒரு 7லேருந்து 8 அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ வரமிளகா, பூண்டு எல்லாமே நல்லா வந்து வதங்கிடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ இதே எண்ணெயிலேயே பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துலேயே சின்னதாக இருந்ததுன்னா 2ஆக சேர்த்துக்கலாம். நான் பெருசாக இருக்கிறதுனால 1 சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வெங்காயம் வந்து கம்மியாக சேர்க்கணுங்க, தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. 4 தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்க தக்காளியாக சேர்த்துக்கிறேங்க. தக்காளி சேர்த்துட்டு இந்த சட்னி டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சுங்க. தக்காளி தோல் வந்து நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாகி வந்துடணும். இப்போ இது கூட நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயை துருவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் துண்டுகளாக சேர்க்குறீங்க அப்படின்னா சின்ன கப்பில் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸில் 1 கட்டு அளவுக்கு மல்லித்தலையை நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலையை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கி விட வேணாங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு மல்லித்தலை வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. சட்னி வந்து நல்லா மணமாக சூப்பராக இருக்குதுங்க. இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம பவுலில் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துடலாங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்தாச்சு. அதையும் வந்து இப்போ இந்த சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப கமகமன்னு வாசனையான டேஸ்டியான ஒரு தக்காளி மல்லி சட்னி ரெடிங்க. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு, காரம், உப்பு எல்லாமே ரொம்ப அளவாக இருக்குது. இந்த சட்னி வந்து நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.